சொல்லுங்க. நீங்க நவீன ஜனநாயகம் நவீன இணையத்தள என்ற ஒரு கட்டுரையில ஆமா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இஸ்லாமிய ஷரியவா கொண்டு வந்து எழுதியிருக்கிறீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நீங்க சென்ற இதே கான்ஃபரன்ஸ்ல சொன்னீங்க எமது ஷரியா ரசூலுல்லாஹ் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமோ மூசா அலைஹிஸ்ஸலாமோ அல்ல, அதுக்கு முன்னோர்கள் அல்ல. ஆமா ஏன் திரும்ப ரசூலுல்லாஹ் அல்லாத இன்னும் ஒரு நபிய இஸ்லாமிய ஷரியாவை இந்த கட்டுரைக்குள்ள கொண்டு வந்தீங்க? சரி ஓகே. அதாவது ஜனநாயகம் நவீன இணை வைத்தலா அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய இணையதளத்தில் ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்கிறோம். இந்த ஜனநாயகத்தை வந்து இணை வைத்தல் என்று ஒரு சாரார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது தவறு என்பதற்கு நிறைய காரணங்கள் ஆதாரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஜனநாயகம்னா அதிகமான மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதுக்கு ஏற்றவாறு முடிவு செய்யறது தான் ஜனநாயகம். ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா அல்லாட்டு வகையெல்லாம் வராது. நம்ம தான் கூடி 10 பேர் ஒரு ஆளையும் 5 பேர் ஒரு ஆளையும் சொன்னா 10 பேர் சொன்னவரை தேர்ந்தெடுக்க முடியும். இது வந்து உலகத்தில் தவிர்க்கவே இயலாது. இதுதான் சரியான முறை, இது தப்பு கிடையாது. வணக்க வழிபாடுகளுக்கு தான் ஜனநாயகம் கிடையாது என்ற அடிப்படையில் அந்த கட்டுரை நம்ம எழுதி இருந்தோம். அதுல நிறைய ஆதாரங்களை சொல்லியிருக்கிறோம். ஜனநாயகம் என்பது இணை வைத்தல் இல்லை என்பதற்கு நிறைய ஏராளமான சான்றுகளை சொல்லியிருக்கிறோம். அதுல இருந்து அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அதில் நம்ம ஒரு ஆதாரத்தை குறிப்பிட்டிருந்தோம். யூசுப் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் ஒரு இன்னொரு மன்னருடைய ஆளுகையின் கீழே அவர் மந்திரியாக இருந்தாரு, அவருடைய சட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவராக இருந்தாரு. அப்ப ஜனநாயக இஸ்லாமிய அரசு தான் தேவைன்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தா ஒரு நபி எப்படி முஸ்லிம் அல்லாத அரசின் கீழே இருந்தாரு என்ற ஒரு வாதத்தை அதில் வச்சிருந்தோம். ஆதாரங்கள் நிறைய ஆதாரங்களோட அது ஒரு ஆதாரத்தை கொடுத்திருந்தோம். அதுல இந்த சகோதரர் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, சென்ற முறை இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில சொல்லும் பொழுது முந்தைய நபிமார்களுக்கு உரிய மார்க்கம் வேற, நம்முடைய மார்க்கம் வேற அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்ப வந்து மூசா நபிக்கு வேற மார்க்கம், நமக்கு வேற மார்க்கம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்ப யூசுப் நபியுடைய மார்க்கத்தை நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்வது? அவங்க இதை நீங்க ஆதாரமா காட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. இதுல ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்க வந்து கவனிக்க தவறி இருக்கிறீர்கள். முந்தைய நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை 100% நமக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. மாற்றம் இருக்கு. அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொன்னாங்க. இப்ப நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் மாத்திர முடியுமா? முந்தைய நபிமார்கள் எல்லாருமே லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கொள்கை தான் சொன்னார்கள். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள்னா எல்லாம் என்ன செய்யறான், நிறைய சொல்லி காட்டுகிறான். அப்ப அதை வந்து நம்ம மாத்திர முடியாது. அது என்னன்னு கேட்டா, சில சட்டங்கள்ல வந்து என்ன இருக்கு, அவங்களுக்கு நமக்கு மாற்றமா இருக்கும். அவங்களுக்கு சொல்லப்பட்ட நபிமார்கள் தொடர்பான ஒரு சட்டம் நம்முடைய ஷரியாவுல அது இல்லை என்று ஆதாரத்தோடு சொல்லப்பட்டா தான் நம்ம அதை விட்டுறணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளும் செயல்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாறு சொல்றான். அப்படி குர்ஆன்ல சொல்லுங்க, இப்ரத்துன் லி உலில் அல்பாப் லி உலில் அப்சார் லகத் கான ஃபீ கஸஸிஹிம். இந்த நபிமார்களுடைய வரலாறுகளில அறிவுடைய மக்களுக்கு பாடமும் படிப்பினையும் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிமார்கள் விஷயமாக நமக்கு என்னென்ன சொல்லப்படுகிறதோ அந்த விஷயத்தில் எது கண்டிக்கப்படலையோ, எது திருத்தப்படலையோ, எதை வந்து அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலை வந்து மாற்றி சொல்லவில்லையோ அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குமேயானால் அதை நம்மளும் கடைபிடிக்க வேண்டும். எல்லா நபிமார்களையும் நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு தான் நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. இப்ப சுலைமான் நபி அவங்களுக்கு என்ன பண்றான், அல்லாஹ் வந்து பொம்மைகள் உருவச்சிலைகள்லாம் செய்து வைத்துக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்தான். குர்ஆன்ல அப்படி இருக்கிறது. யாமலூன லஹு மின் மஹாரிப வ தமாசீல. அவங்க வந்து உருவச்சிலைகளை எல்லாம் ஜின்கள் சுலைமான் நபிக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கிறது. நம்ம செய்ய முடியுமாட்டா? முடியாதீங்க. நமக்கு தனியா தடை வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குகள் நுழைய மாட்டாங்க, உருவப்படம் இருக்கிற இடங்கள்ல மலக்குகள் வரமாட்டாங்கன்னு தடுத்துட்ட காரணத்தினால சுலைமான் நபி செஞ்சு இருந்தாலும் நமக்கு தடுக்கப்பட்டுச்சு பாருங்க. அந்த காரணத்தினால அது அவங்க ஷரியத்துன்னு சொல்லணும். அப்படி சொல்லாம ஒரு விஷயம் வறுமையானால், இப்ப இப்ராஹிம் நபி குர்பானி கொடுத்தாங்க, நம்மளும் குர்பானி கொடுக்கிறோம். ஏன்? அவரை பின்பற்ற சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டான். அவர் குர்பானி கொடுத்தா நம்ம ஏன் கொடுக்கணும்னு கேட்க கூடாது. அதை வந்து வழிமொழிகிறோம். அது நம்ம மார்க்கத்துல வந்து தடுக்கப்படவில்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நபி அடி வாங்கினாங்க, உதவாங்கினாங்க, தியாகம் பண்ணாங்க, சத்தியத்தை எடுத்து சொன்னாங்க, மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க, இஸ்ரவேல் மக்களுக்காக மூசா நபி போராடினார் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு, அது மாதிரி நீங்க போராடாதீங்க நமக்கு வேற சட்டம் சொல்லல. அவ வேற சட்டம் நமக்கு சொல்லாமல்
நபிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுமையானால் அது எல்லாம் நமக்கும் உரியதுதான். அப்ப எந்த நபிமார்களுடைய விஷயத்துல எதை கண்டித்து விட்டானோ அது நமக்கு உரியது இல்லை. நபிமார்களுடைய விஷயத்துல எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி வேற சட்டத்தை சொல்லி விட்டார்களோ அது நமக்கு உரியது இல்லை. எல்லாமே நமக்கு உரியதுதான். இந்த யூசுப் நபியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த யூசுப் சூராவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா லகத்கான ஃபீ கஸஸி இவருடைய வரலாறுல வந்து ஆயாத்துல் லிஸாயிலின் கேள்வி கேட்பவர்களுக்கு ஏராளமான அத்தாட்சிகள் சான்றுகள் உள்ளன. இந்த சம்பவம் அழகான சம்பவம் இருக்குது, யூசுப் நபி சம்பவம். இந்த சம்பவத்துல கேள்வி கேட்கிறவங்களுக்கு நிறைய சான்றுகள் உள்ளன அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம். அப்ப கேள்வி கேட்கிறவங்க சான்று உள்ளன்னு அர்த்தம், நீங்க என்ன கேள்வி கேட்டா அது ஆன்சர் இருக்குன்னு அர்த்தம், பதில் இருக்குன்னு அர்த்தம், பின்பற்றுங்கன்னு அர்த்தம், எடுத்து சொல்லணும்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யூனுஸ் நபி அவர்கள் அல்லாஹ்வோட கோவிச்சிட்டு போனாங்க. அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிட்டு என்ன பண்றான், நீ அந்த மாதிரி செய்யாத. யூனுஸ் நபி கோவிச்சிட்டு போனாங்கல்ல, அது அக்செப்ட் பண்ணல. சம்பவத்தை சொல்றான், அது தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். நீங்கள் அது மாதிரி நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய சம்பவம். அதனால முந்தைய நபிமார்களுக்கு எல்லாம் சரியத்துல சில மாற்றங்கள் இருந்தது உண்மை. நோம்பு வைக்கல, நோம்பு பத்தி எல்லாம் என்ன சொல்றான், உங்கள் மீது நோம்பு கடமைன்னு சொல்லிட்டு நம்ம குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போலதான் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குன்றான். அப்ப அவங்களுக்கு நோம்பு இருந்துச்சு, நமக்கு நோம்பு இருக்குது. அப்படி ஒத்து இருக்கு. நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், முந்தைய நபிமார்களுடைய சட்ட திட்டங்கள்ல எதை குர்ஆன்ல எடுத்து சொல்லி அதை கரெக்ஷன் பண்ணாம, அதை குறை சொல்லாம, அதை ஒரு சாதாரணமா படிப்பனையா எடுத்து சொல்லிவிட்டானோ அது எல்லாம் இந்த உம்மத்துக்கும் உள்ளது, இந்த சமுதாயமும் கடைபிடிக்க தகுந்தது. எதை அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து மாத்தாம அவன் விட்டு விட்டார்களோ அது கடைபிடிக்க தகுந்தது. இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வந்து முந்தைய சமுதாயத்துக்கு வேற சரியத்தை சொல்லி எல்லாத்தையும் நம்மளா மாற்றி விட்டுறக்கூடாது. இதுதான் அடிப்படை.